ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும். தியானம் அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்கிறேன். தியானம் அப்படின்றது நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன நினைப்போம், ஒரு இடத்துல ஒரு தரையில் ஒரு விரிப்பு போட்டு அது மேலே உட்காந்து கண்ணை மூடி உட்காரணும், மனசை அமைதியாக வச்சுக்கணும், ஒருநிலைப்படுத்தணும், நம்ம நெத்தி போட்டு கவனிக்கணும் அப்படின்றது தான் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது அதுதான். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளால் அதை சரியாக பண்ண முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் நம்ம இது தியானம் வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அம்மா சொல்லியிருக்காங்க. ஸ்ரீமத் அமிர்தானந்தமயி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இறை சிந்தனையே தியானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இறை சிந்தனையே தியானம் அப்படின்னா, இப்போ இறைவனை நம்ம அதுக்காக தனியாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்னா அப்படியும் பண்ணலாம். ஆனால் நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வேலை செய்கிறோம் இல்லையா, இப்போ வீடு கூட்டுறோம் அப்படின்னா வீடு கூட்டிக்கிட்டே இறைவன் எந்த இறைவனை பிடிக்குதோ, இஷ்ட தெய்வம் இல்லை குலதெய்வம், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தோட மந்திரங்கள் சொல்லலாம். இல்லைன்னா அந்த தெய்வத்தோடைய உறவாடுனா இப்போ முருகர் இருக்காருன்னா முருகர் அப்பா அப்படின்னா, இப்போ நம்ம கூட ஒரு ரிலேஷன் இருந்தாங்கன்னா அவங்க கூட பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கடவுள் கூட பேசும்போது நமக்கு தியானம் கைகூடும். இந்த மாதிரி நம்ம இதை செய்ய நமக்குள்ளார இருக்க நெகட்டிவிட்டியுமே கிளன்ஸ் ஆகும். அதாவது மந்திரங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இறைவனோட நாமத்தை சொல்ல நமக்கே தெரியாமல் நமக்குள்ளார இருக்க அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் கிளியர் ஆகும். இந்த மாதிரி நம்ம இறைவனோட பயணிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு தியானமும் கைகூடும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வேலை செய்யும்போது, வீடு கூட்டும்போது, பாத்திரம் விளக்கும்போது, இல்லை வேறு ஏதோ ஒரு வேலை ட்ரைவ் பண்ணும்போது, இந்த மாதிரி மற்ற வேலைகள் எந்த வேலைகள் செஞ்சாலும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு கடவுளோட நம்ம பயணம் பண்ணும்போது நம்மளால் கடவுளோட இணையறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கடவுள் நம்ம கூடயே இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் எந்த மாதிரி தியானம் பண்ணுறீங்கன்னு முடிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? வாழ்க வளமுடன்.